ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான அதிகாலை வேளையிலும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த புதிய நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கேடகமாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் அப்பா உறைவிடமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் மகிமையின் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா எங்களை உம்முடைய சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பல விதமான போராட்டங்களோடு, நிந்தைகளோடு, அவமானங்களோடு, அப்பா வியாதியோடு, வருத்தத்தோடு இருக்கிற அப்பா கடன் பாரத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவைகளை அறிகிற தேவன், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் சகாயராய் இருக்கிற எங்கள் தேவன், நீதிமான்களுக்கு அல்லேலூயா எச்சரிக்கை உள்ள ஜெபம் பிணியாளியை தப்ப வைக்கும் என்று சொன்ன தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இன்று அந்த ஆண்டவரே ஏறெடுக்கிற ஜெபங்களை உம்முடைய கருத்திலே தந்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பாதபீடத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உம்முடைய நிழலில் நாங்கள் தங்குகிறவர்களாய் அப்பா உம்முடைய செட்டைகளின் மறைவில் ஆண்டவரே நாங்கள் மறைந்த ஆண்டவரே அப்பா உம்முடைய நிழலில் இருந்த ஆண்டவரே உம்முடைய சுகத்தை பெற்ற ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஜீவி பிள்ளைகளா எங்களை நீர் அப்பா ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெப முகாந்திரம் ஆண்டவரே அநேகர் வாழ்வில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மூப்பர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சபைக்காக செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை கூட இருந்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைத்து போடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வாசிக்கிறதுக்காக ஒரு வார்த்தையை நமக்கு தியானிக்கலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14 அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட்ட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற தகப்பனே, தாயாரே, ஊழியர்களே, இல்டேஸ் குடும்பங்களே, கர்த்தருக்கு பயப்பட்டு ஒரு நபர் வாழ ஆரம்பித்தால் அவருக்கு ஹல்லேலூயா திட்ட நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. நம்பிக்கை அற்று போகாது. நம்பிக்கை ஒருபோதும் அற்று போகாது வேதம் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்பட்டு வாழுகிறதுக்கு உண்மையாய் அர்ப்பணித்து கொடுத்த ஒரு நபருக்கு திட நம்பிக்கை உண்டு. அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரு? அடைக்கலம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்மை அடைக்கலம் தந்து காக்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் தந்து பாதுகாப்பு தந்து காக்கிற தேவன். நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிற அடைக்கலம் என்னன்னு தெரியுமா? நாம் கர்த்தரிடத்தில் வைக்கிற உண்மையான நம்பிக்கை. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு கூட இந்த அதிகாலை வேளையில் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கியா? ஆண்டவர் சொல்லுகிறார், உம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. தேவன் நல்ல பாதுகாப்பு கொடுக்க போகிறார். ஒருபோது உன் தலைமுறைகளை தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. அவன் அல்லேலூயா அடைக்கலம் தந்த பாருமா காத்து பாலிக்கிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. glory Jesus. அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ள தேவன். கர்த்தரே ஒரு மனுஷன்
அல்லேலூயா. பயப்பட்டு வாழ ஆரம்பிக்கும் போது அபிரகாமினை குறித்து படிக்கலாம். அல்லேலூயா. அபிரகாம் மோரியா மலையில் மகனை பலியாய் அர்ப்பணிக்கிறதுக்கு கொண்டு போகிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நம்பி ஆண்டவரை அர்ப்பணிச்சு ஆண்டவர் சொன்னபடியே பட்டை எடுத்து கத்தி எடுத்து மகனை வெட்டி ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நிற்கும் போது அபிரகாமே பிள்ளை ஆண்டவன் மேல் கைப்படாது என்று சொல்லி மேலில் இருந்து ஒரு சத்தத்தை உருவாக்கி பரலோகம் அபிரகாமினோடு பேசியது. அபிரகாமினோடு பரலோகம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இப்போ நான் உண்மையா நம்புகிறார், நீ தேவனை பயப்படுகிறார். அல்லேலூயா. தேவனை பயப்படுகிற ஒரு தகப்பனுடைய பிள்ளைக்கு அடைக்கலம் உண்டு. அல்லேலூயா. திட நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. திட நம்பிக்கையோடு கூட வாழுகிற ஒரு தேவனுடைய பக்தனுடைய தேவனுடைய பிள்ளையுடைய தலைமுறைக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து காக்கிற ஒரு தேவன். அபிரகாமினுடைய பிள்ளைக்கு தேவன் பாதுகாப்பு கொடுத்ததனுடைய காரணம் என்ன? அவன் அல்லேலூயா திட நம்பிக்கை உள்ள பக்தனாய் இருந்தது. என்ன சோர்விலும் என்ன சூழ்நிலையிலும் அவன் அல்லேலூயா விழுந்து போகாமல், என்ன பிரயாசம் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், ஆனால் அவன் சோர்ந்து போகாமல், அவன் அழிந்து போகாமல் உண்மையாய் ஆண்டவரை திட நம்பிக்கையோடு அவன் அர்ப்பணித்து கொடுத்து நம்பியதினாலே அவனுடைய நம்பிக்கை வீண் போகாமல் அவன் அர்ப்பணித்ததினாலே அவனுடைய பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு தேவன் கொடுத்து நீதிமொழிகளில் தெளிவா சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவன். உன் பிள்ளைகள் அடைக்கலம் தருகிற தேவன். உன் பிள்ளைகளை காத்து பரிபாலிக்கிற தேவன் இன்றைக்கு அதிகாலை வேளையில் அல்லேலூயா உம்மோடு கூட இருக்கிறார். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் படியுங்களா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், ஓ பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற தகப்பனே தாயாரே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரிடத்தில் திட நம்பிக்கையோடு இருந்தால் உன் பிள்ளைகள் அடைக்கலம் உண்டு. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுக்கு வரும் சமாதானம் பெரிதாய் மாறப் போகிறார். நீ எந்த பிள்ளை இழந்து போகும் என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறியா? எந்த பிள்ளை இனி எனக்கு கிடைக்காது சொல்லி நீ பாரப்பட்டிருக்கிறியா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் பிள்ளைக்கு தேவன் அடைக்கலம் கொடுக்க போகிறார். உன் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட போகிறார். உன் பிள்ளைக்கு பெரிதான சமாதானத்தை கொடுக்க போகிறார். எந்த விஷயத்தில் நீ இழந்திருக்கிறீ, உன் பிள்ளைகள விஷயத்தில் நீ தவிச்சு கொண்டிருக்கிறியா? நீ கலங்காதே, நீ திகையாதே. உன் பிள்ளைக்கு தேவன் அடைக்கலம் கொடுக்க போகிறார். உன் பிள்ளைக்கு தேவன் பாதுகாப்பு கொடுக்க போகிறார். உன் பிள்ளையுடைய சோர்வு இயேசு மாற்ற போகிறார். உன் பிள்ளையுடைய எதிர்காலம் தேவன் கட்ட போகிறார். உன் பிள்ளைக்கு மிகுந்த சமாதானத்தை பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட போகிறார். உன் பிள்ளை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு கலங்கி இருக்கிறியோ அதை அளவுக்கு நீ கர்த்தரை நம்பி நம்பிக்கையோடு இருந்தால் உன் பிள்ளைக்கு அடைக்கலம் கிடைக்க போகிறார். அபிரகாமினுடைய மகன் ஆசீர்வதிக்கப்பட்டு யாக்கோபினுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு தகப்பன்மார்கள் தேவனை உறுதியாய் பற்றுதலாய் இருந்ததினாலே பிள்ளைகள் அடைக்கலம் கொடுத்து, பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுத்து, பிள்ளைகளுக்கு சந்தோஷம் கொடுத்து, பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொடுத்த தேவன் இன்று உயிரோடு இருக்கிறார். தகப்பனே தாயாரே, நீ உன் பிள்ளைகளுக்காக வாழுகிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ கர்த்தரிடத்தில் திட நம்பிக்கையோடு இருக்கிறியா? நீ ரட்சிக்கப்பட்ட நபரா? நீ முழுதல் ஞானஸ்நானம் எடுத்து சபையோடு இணைந்திருக்கிறியா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திட நம்பிக்கையோடு இரு. உன் பிள்ளைக்கு ஒரு அடைக்கலம் வரப்போகிறார். உன் பிள்ளைக்கு சமாதானம் வரப்போகிறார். உன் பிள்ளை தேவனுடைய பாதையில் நடக்க போகிறார். அல்லேலூயா. அதனுடைய 54 எசையா 54:15 வசனம். இதோ உனக்கு விரோதமாய், அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அல் ஜெபிக்கிற தகப்பனே தாயாரே, உனக்கு விரோதமாய் எந்தெந்த கூட்டங்கள் கூடியாலும், உன்
உன் பிள்ளைக்கு விரோதமாய் எந்தெந்த கூட்டங்கள் கூடியாலும் அவர்கள் ஒருமனப்பட்டு உனக்கு பட்சத்தில் வரப்போகிறார். அதான் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிற ஒரு பக்தருக்கு திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கை உள்ள தன்னுடைய பிள்ளைகள் கணக்கிலம் உண்டு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தன்னுடைய பக்தன்மாருக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் யாரெல்லாம் கூட்டம் கூடியாலும், யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எழும்பி வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவரெல்லாவரும் திரும்பி உனக்கு பட்சம் வரப்போகிறார், உன்னோடு கூட இணைந்து வரப்போகிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் அல்லேலூயா, உனக்கு விரோதமாய், உன் பிள்ளைக்கு விரோதமாய், அல்லேலூயா, திடநம்பிக்கை பெற்றுக் கொண்டு நிற்கிற தேவனுடைய பிள்ளையே, ஊழியர்களே, பரிசுத்தவான்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் திடநம்பிக்கையோடு இருக்கிற உம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்கள் உருவாக்கும். அநேக ஆயுதங்கள் உனக்கு விரோதமாய் உருவாக மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்குற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், உன் பிள்ளைக்கு விரோதமாய், உமக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், அல்லது உன் எதிர்காலத்துக்கு விரோதமாய் சத்துரு உருவாக்குற எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். எதனால் வாய்க்காத போகும்? கர்த்தரிடத்தில் திட நம்பிக்கையோடு இருக்கிற எந்த தேவ மனுஷனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. அதான் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட சகோதரா சகோதரி, உனக்கு தேவன் தருகிற திட நம்பிக்கை நீ விட்டுவிடாதே. தேவனுடைய சமூகத்தில் உறுதியாயிரு. அபிரகாம் திட நம்பிக்கை விட்டுவிடாதிருந்ததினாலே பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுத்து, யாக்கோபு அந்த திட நம்பிக்கை விடாமல் இருந்ததினாலே பிள்ளைகள் பாதுகாப்பு கிடைச்சது. ஏசாவு அல்லேலூயா இசகாக்கு அந்த திட நம்பிக்கை விடாமல் இருந்ததினாலே அநேக வருஷங்கள் கிடைக்காதிருந்த பிள்ளைகளை கிடைச்சது. கர்த்தரிடத்தில் திட நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை தள்ளிவிடாது. உன் பிள்ளைகள் கணக்கலம் உண்டு. உனக்கு விரோதமாய் உருவாக்குற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர் அல்லேலூயா உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடியாலும் அவர் உன்னுடைய பட்சம் சேரும். அவர் சத்துரு பட்சத்தில் நிற்க மாட்டார்கள். அவர் உன்னுடைய பட்சத்தில் சேரும். நீ ஜெபிக்கிறவன் ஆனால், நீ ஆராதிக்கிறவன் ஆனால், நீ பரிசுத்தத்தோடு தேவனை அன்றிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை ஆனால் அவர் ஒரு கூட்டமாய் கூடும். ஆனால் அவர் உன்னுடைய பட்சத்து தான் சேரும். அவன் சத்துரு பட்சத்தில் நிற்க மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? திட நம்பிக்கையோட ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, திட நம்பிக்கையோடு ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, திட நம்பிக்கையோடு கர்த்தரை சேவிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு அடைக்கலம் உண்டு. உன் குடும்பத்துக்கு அடைக்கலம் உண்டு. உன் பிள்ளை அடைக்கலம் உண்டு. உன் மனைவி அடைக்கலம் உண்டு. உன் புருஷன் அடைக்கலம் உண்டு. உன் ஊழியத்துக்கு அடைக்கலம் உண்டு. அல்ல உன் எதிர்காலத்துக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அதான் சொல்லுகிறது, அவர்கள் கூட்டம் கூடி வந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னுடைய பட்சம் தான் சேருவார்கள். அவர் உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உண்டாக்கினால் அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உண்டாகாதது வேதம் சொல்லுகிறது. இல்ல, அல்லேலூயா. உம்மை நம்பி வந்திருக்கிற நாம் பாக்கியமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். தகப்பனே, தாயாரே, இயேசு உன்னை நேசிக்கிறார். உன் பிள்ளையை நேசிக்கிறார். நீ பைபிள் எடுத்து பக்தியோடு கூட தேவனை தினநம்பிக்கையோடு ஆராதிக்கிறது மனுஷன் மறந்துடலாம். மனுஷன் பார்க்காமல் விசாரமாய் எடுக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் அடைக்கலம் கொடுத்து உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு தந்து உனக்கு விரோதமாய் உருவாக்க எந்த ஆயுதம் வாய்க்காத போகுமே என்று வேதம் சொல்லுகிறார். நீ தைரியமாயிரு. நீ திகையாதே. நீ அல்லேலூயா நீ கலங்காதே. நீ ஆராதிக்கிறது, நீ செபிக்கிறது ஒருபோதும் வறுமையாய் போகாது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது உண்மையாய் வெளிப்பட்டு வரும். உன் பிள்ளைக்கு சமாதானம் வரப்போகிறார். உன் பிள்ளைக்கு அடைக்கலம் கிடைக்க போகிறார். உன் பிள்ளைகள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை சுமக்க போகிறார். உன் பிள்ளைகளுக்கு வரும் சமாதானம் பெரிதாக போகிறார். உன் பிள்ளைகள் சத்துருவினுடைய தேசத்திலிருந்து திரும்பி வரும். ராகேலை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், ராகேலே, நீ அழாதே, உன் சத்தத்தை அடக்கு. உன் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய போராட்டத்தில் கிடந்தாலும் சத்துருவினுடைய தேசத்திலிருந்து அவர்கள் திரும்பி வருவார்கள். நீ ஜெபிக்கிற ஜெபம், உனக்கு தேவன் தந்திருக்கிற விசுவாசம் ஒருபோதும் வீணா போகாது. உன்னுடைய அழுகை ஒருபோதும் வீணா போகாது. உன்னுடைய பிள்ளைகள் சத்துருவின் தேசத்தில் மாட்டி கிடக்கிறியா? உன் பிள்ளைகள் அழிவுக்கு நேராய் போய்க் கொண்டிருக்கிறியா? நீ கலங்காது, நீ திகையாது. உன் பிள்ளைகள் திரும்பி வர போகிறார். எந்த விதமான சத்துருவினாலும் உன் பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார்கள். உன் பிள்ளைகளுடைய கட்டுகளை ஆண்டவர் அவுத்து மாற்றி உன் பிள்ளைகள் திரும்பி வர போகிறார். உன் பிள்ளைகளுக்கு தேவன் சமாதானம் கொடுக்க போகிறார்.
ஹalleluya. ரிபால ஹதுரக நகசிய. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலம் கொடுக்க போகிறார். என் பிள்ளைகளுக்கு நீ சமாதானம் கொடுக்க போகிறார். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நீ கட்டி எழுப்ப போகிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஹalleluya. ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாய் தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருபோதும் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள். இந்த அதிகாலை வேளையில் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் தேவன் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. கல்யாணம் பாரமா, கல்யாணம் பால் பிராயமாய் இதுவரை கல்யாணம் பண்ண முடியாம எத்தனையோ பிள்ளைகள் அங்கங்கேயாய் பாரப்படுகிறார். ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கட்டி விட்டிருக்கிறார். எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே சாப்பாயாய் நாங்கள் ஒருமனப்பட்டு கடிந்து புறப்படுத்துகிறோம். தலைமுறைகளுடைய எதிர்காலம் தேவனால் கெட்டப்படட்டும். சீக்கிரமாய் கல்யாணங்கள் முடியட்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தேவனால் கெட்டப்படட்டும். பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகட்டும். தலைமுறைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். படிப்பறிவு சம்பந்தமாய் எழும்பி வரட்டும். அபிஷேகத்தில் எழும்பட்டும். வசன தியானத்தில் எழும்பி வரட்டும். இந்த வாசத்தோடும் சுமத்தோடும் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். இருட்டின் அதிகாரங்கள் தகர்க்கப்படட்டும். அந்தகார கிரியைகள் பிள்ளைகளை விட்டு வாய்க்காதே போகட்டும். எல்லா விதமான பொல்லாத கிரியைகள் தலைமுறைகள் வாழ்க்கையை விட்டு அழிந்து மாறி போகட்டும். அவந்து வாய்க்காதே போகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தரை நம்புகிற ஒரு தேவனுடைய பக்தனுக்கு திடை நம்பிக்கை உண்டு என்று சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் பிள்ளைகளை சுற்றி இறங்கட்டப்பா. ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் இல்லாமல் பாரப்படுகிறோம். சகோதரங்களுக்காக ஜெபிக்கிறோம். தாய் தகப்பன்மார்க்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதே பிள்ளைகள் கிடைக்கட்டும் அப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். 127ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இப்பொழுதே கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் மாறி பிள்ளைகள் இல்லாத வருத்தத்தோடு பாரப்படுகிற குடும்பங்கள் தலைமுறைகள் உண்டாகட்டும். எதிர்க்கிரியைகள் முறியடிக்கப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. கஞ்சாவின் அடிமையாய், அல்லேலூயா, மதுவுக்கு அடிமையாய், அல்லேலூயா, உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் அடிமையாய் அநேக பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகள் அப்பா, அநேக பிள்ளைகள் லவ், அல்லேலூயா, அநேக பெண் பிள்ளைகளை நேசிச்சு அங்கே இங்கே சுரப்பி கிடக்கிறோம். சமாதானம் இல்லாமல் இழந்து கொண்டிருக்கிறோம். தலைமுறைகள் தேவையில்லாத மாட்டி கிடக்கிற இடங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். விலகி வெளி வரட்டும் அப்பா. கசப்பான அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய பக்தி கேட்டபடி தேவனை ஆராதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய முன்னோர்கள் அங்கங்கே இடங்கள் அநேக பாவங்கள் செய்து மாட்டி அதனால அவர்கள் எதிர்காலங்கள் அநேக வருஷங்கள் நஷ்டமாகி போயிடுச்சு. எங்களுடைய தலைமுறைகள் ஆண்டவரே அங்கங்கேயாய் மாட்டி வருஷங்கள் நஷ்டப்படுத்தி நடுத்தருவில் போகாமல் இந்த அதிகாலை வேளையில் பிள்ளைகள் மாட்டி கிடக்கிற இடங்களில் இருந்து திரும்பி வரட்டும் அப்பா. பரிசுத்தமாய் வாழட்டும் ஆண்டவரே. அநேகர் தாய் தகப்பன்மார் பரிசுத்தம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அங்கங்கேயாய் அல்ல பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தத்தோடு வாழட்டும் ஆண்டவரே. குடும்ப ஐக்கியம் இல்லை, குடும்ப சமாதானம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்கள் இறங்கிய செய்வாரட்டும். எல்லா விதமான எதிர் வல்லவர்களும் உடையட்டும். குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லவர்கள் உடையட்டும் அப்பா. தகப்பனுக்கும் தாயாருக்கும் சமாதானம் கொடுக்காத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் தகப்பனுக்கும் தாயாருக்கும் அனுசரித்து கீழ்ப்பட்டு வாழுகிற பிள்ளைகளாய் மாறட்டும். 30 வயது வரை இயேசு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்பட்டு அடங்கி இருந்ததினாலே 3.5 வருஷம் இயேசு இந்த உலகத்தில் செய்த ஊழியம் அது அமைப்பாய் இருந்தது. 3.5 வருஷம் கொண்டு இயேசு சரித்திரத்தில் அதிசயமாய் மாறி சரித்திரத்தினுடைய இடங்களில் இயேசு எழுதப்பட்டு இயேசு அல்லது செஞ்ச 3.5 வருஷத்தை ஊழியம் அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பூமியில் வந்த அநேக நபர்கள் 100 வருஷம் எடுத்துட்டும் செய்ய முடியறதில்லை. காரணம் அல்லேலூயா, அவ்வளவு புனிதமாயிருந்த 3.5 வருஷம் அல்லேலூயா. இயேசு தகப்பனுக்கும் தாயாருக்கும் கீழ்ப்படிந்து அல்லேலூயா அடக்கலமாய் பாதுகாப்பாய் இருந்ததினாலே 3.5 வருஷத்தை ஊழியம் அதிசயமாய் மாறி பிள்ளைகள் தகப்பனுக்கும் தாயாருக்கும் கீழ்ப்படியட்டும் அப்பா. நீதிச்ச நாள்களில் வாழும்படி நன்மையும் கிருபையும் தொடரும்படி பிள்ளைகள் தகப்பனுக்கும் தாயாருக்கும் கீழடங்கி வாழும்படி தகப்பனுக்கும் தாயாருக்கும் கீழடங்கியார்
அவருக்கு நீதிச்ச நாளுகளில் வாழ முடியும். நன்மையும் கிருபையும் அவரை தொடரும் அப்பா. நன்மையும் கிருபையும் தொடர்கிறதுக்காக, நீதிச்ச நாளுகளில் வாழ வைக்கிறதுக்காக, உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கும், நீ நீதிச்ச நாளுகளில் வாழுகிறதுக்கும், நீ உன் தகப்பனே தாயாரே அல்லேலூயா அதுக்கு கீழ்ப்படியணும் அந்த வேதம் சொல்லுகிறார். வாக்குத்தத்தத்தோடு கூடிய முதலாவது கட்டளை என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுகிறார், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அல்லேலூயா. ஒரு பக்தனுக்கு அடைக்கலத்தோடு அல்ல திருநம்பிக்கை இருந்தான், கர்த்தருக்குள்ளாடி திருநம்பிக்கை இருந்தான், அவனுடைய பிள்ளைகள் அடைக்கலம் உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். நாங்கள் நம்புகிறோம் எல்லா தடசங்களும் உடையட்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்கள் இறங்கிய செய்வாடி கொண்டிருக்கிறதுக்காக எல்லா தடசங்களை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அந்தகார சங்கிலிகளை உடைத்து மாற்றுகிறோம். அந்தகார சங்கிலிகளை உடைத்து மாற்றுகிறோம். இந்த அதிகாலை வேளையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, மனுஷரை கெட்டியிழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கெட்டியிழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உம்மை எப்படி ஒப்பு கொடுப்பேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உம்மை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உம்மை எப்படி கைவிடுவேன். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை கைவிடாத ஒரு தேவன், உன்னை தள்ளி களையாத ஒரு தேவன் அல்ல. கர்த்தரே நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, திட நம்பிக்கை உண்டு. அவருடைய பிள்ளைகளுக்கு உண்மையான அடைக்கலம் உண்டு. அதான் சொல்லுகிறது, தகப்பனே தாயாரே நீ கர்த்தரை நம்பி திட நம்பிக்கையோடு இரு, ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நீ வாழ. அப்படி வாழ்ந்தால் உன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அடைக்கலம் கொடுப்பா. ராகேலை பார்த்து தேவன் சொன்னார், ராகேலே உன் பிள்ளைகள் சத்ருவினுடைய தேசத்தில் இருந்து திரும்பி வரும், அல்ல நீ கலங்காதே, நீ அழாதே என்று சொன்னார்கள். நீ அழாதே, உன் சத்தத்தை அடக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் சத்ருவினுடைய தேசத்தில் இருந்து திரும்பி வர பண்ண போகிறார். உன் பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலம் கொடுக்க போகிறார். கர்த்தரை நம்புகிறவன் எவனோ அவனுக்கு அடைக்கலம் உண்டு. அவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லது கர்த்தரை நம்புகிறவன் எவனோ அவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கை உள்ள பக்தனுக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலம் கொடுப்பார்கள். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்குற எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அவர் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவார்கள், உன் பிள்ளைக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவார்கள், உமக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவார்கள். திருட நம்பிக்கையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளை, அடைக்கலம் கிடைச்ச தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர். அவர் சத்ருவின் பட்சத்தில் சேர மாட்டார்கள், அவர் உன்னுடைய பட்சத்தில் சேருவார்கள். அவர் உன்னோடு கூட இணைந்து வருவார்கள். அதான் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்கள் பிசாசு உருவாக்கும், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்கள் உருவாக்கும். ஆனா
கர்த்தர் சொல்லுகிறார், எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இந்த அதிகாலை வேளையில் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற லைவில் இது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை எச்சரிக்கையாய் கவனித்துக் கொண்டிருக்கிற தகப்பனே, தாயாரே, உன் பிள்ளை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தில் உன் பிள்ளைக்கு ஆண்டவர் அல்லேலூயா ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த காலையில் முதல் உன் பிள்ளைக்கு ஒரு மாற்றம் கொடுக்க போகிறார். யாரோடு பேசும், எப்படி பேசுவது தெரியாமல் நீ இதயத்தில் பாரப்பட்டு கொண்டிருக்கிறியா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு கொடுக்க போகிறார். கர்த்தரே நம்பி அல்லேலூயா திட நம்பிக்கையோடு இரு. அப்படி இருந்தால் உன் பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலம் கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், அல்லேலூயா ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். அவர் ஒரு கூட்டமாய் உனக்கு விரோதமாய் கூட்டங்கள் கூடட்டும், ஆனால் சொல்லுகிறது உன் பிள்ளைக்கு விரோதமாய், உமக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், அல்லேலூயா உன் வேலைக்கு விரோதமாய், பிசினஸ்க்கு விரோதமாய் கூடட்டும். அல்லேலூயா அவர் உன்னுடைய பட்சம் சேரும். அல்லேலூயா அவர் உன்னோடு கூட இணைந்து நிற்க போகிறார். அவர் யாரும் உனக்கு எதிராய் வருகிறவர்கள் யாரும் உன்னை விட்டு விலக மாட்டார்கள். அவர் உன்னோடு கூட இணைந்து நிற்க போகிறார். கர்த்தர் அவரை அல்லேலூயா விடுவிக்க போகிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லா எல்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும். ராஜ்யங்கள் விடுவிக்கப்படட்டும், தேசங்கள் விடுவிக்கப்படட்டும், ஊர் ஊரா விடுவிக்கப்படட்டும், மக்கள் ரட்சிக்கப்படட்டும், சபையில் எழுப்புதல் உண்டாகட்டும், சபையில் ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படட்டும், ஊழியர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஊழியருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், செய்கிற ஊழியங்களில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும், குடும்பங்கள் கரவணம் உண்டாகட்டும், எல்டைஸ் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் தேவமகிமை வெளிப்படட்டும். இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் அற்புதம் செய்யட்டும். நோய்களால் பாரப்பட்டிருக்கிற எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை பண்ணட்டும். ஆவியானவர் சொல்லுகிறார், அநேக நாடுகளாய் தலைவலியாய் பாரப்படுகிற சில நபர்களுடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே கிரியை பண்ண போகிறார். எல்லா தலைவலியுடைய பாரங்கள் ஆண்டவர் மாற்ற போகிறார். வயிற்று வலியால் பாரப்படுகிற நபருடைய சரீரத்தில் தேவமகிமை வெளிப்படுகிறார். எல்லா பிரதேசங்களில் இயேசு மாறுகிறார். எல்லா கசப்பு மாறுகிறார். அற்புதம் நடக்கிறார். இதுவரை இல்லாத செழிப்பு குடும்பங்களில் உருவாக போகிறார். பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா தடசங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு கடினப்படுத்துகிறோம். லைவாய் கவனித்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்கள் ஒரு அற்புதம் இப்பொழுது நடக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி செயல்படுகிறார். நீங்க இருக்கிற இடங்களில் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். கரங்களை தட்டி அந்நிய பாஷைகள் தேவனை துதியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இருக்கிற இடங்களில் ஒரு அபிஷேகத்தை ஆக்கி இப்பொழுதே ஊட்டுகிறார். எல்லா பிரதேசங்களில் இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் கடின பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களில் இறங்கிய செய்வாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தடசங்களும் மாறும். எல்லா போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினால் கடினப்படுத்துகிறோம். எல்லா வேதனைகளை இயேசுவின் நாமத்தில் செய்கிறார். கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லேலூயா அடைக்கலம் கொடுக்கிற தேவன், அடைக்கலம் கொடுக்கிற தேவன், ஆறுதல் கொடுக்கிற தேவன். உனக்கு விரோதமாய் அவர் கூட்டம் கூடுவார், ஆனால் அவர் உன்னுடைய பட்சம் சேர போகிறார். உனக்கு விரோதமாய் அவன் ஆயுதங்களை உண்டாக்கும், ஆனால் அது வாய்க்காது. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் பிள்ளை ஒருபோதும் அழியாது. அல்லேலூயா நீ அழாதே, உன் சத்தத்தை அடக்கு. ராகேலை பார்த்து சொன்னார்கள், அழாதே ராகேலே, தாய்மார்களே அழாதே, நீ உன் சத்தத்தை அடக்கு. உன் பிள்ளை சத்ருவினுடைய தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணுவார். எந்த பிசாசினாலும் உன் பிள்ளை பாதிக்கப்படாது. ஆண்டவர் அவனை திருப்பி வரும், அவளை திருப்பி வர வைப்பார். ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இந்த அதிகாலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா உம்முடைய அக்கினி வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எதிர் வல்லமைகள் உடைந்ததுக்காக ஸ்தோத்திரம். செபிச்ச ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினாலே கர்த்தரை நம்புகிறவனுக்கு நீதிமொழிகள் 14:26 கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு. அடைக்கலம் கொடுக்கிறார். செபிச்சு ஒருவரை ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அதிகாலை வேளையில் உங்கள் எல்லாவரையும் மேன்மைக்கு மேல் மேன்மையாய் சமாதானத்தின் மேல் சமாதானத்தோடு தேவன் காக்குமாறார்கள். அல்லேலூயா தேவன் காக்க போகிறார். அல்லேலூயா. ஹெவன்லி கிரேஸ் ஓய்ஸ் ஊழியங்களுடைய சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you.